எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்துக்கிச்சு பத்துக்கிச்சு பெண்ணே அத்தியாயம் 49. சாந்தி அழைத்ததும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க ஆடல் பின்னால் தான் நடந்து வந்து கொண்டிருந்தாள். இவளை பார்த்துட்டா அப்புறம் தப்பா போயிரும், அதுக்குள்ள பேசி அனுப்பிட வேணும் என எண்ணியவன் சாந்தியிடம் கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் பார்க்கலாம் என பேசிவிட்டு நகர பார்க்க சாந்தி விடுவது போல தெரியவில்லை. சார் வாங்க, ஏதாச்சும் சாப்பிட்டு போலாம் என அவனை வற்புறுத்தி கேட்க இவங்க விட மாட்டாங்க போலயே என்ன நினைக்கும் போதே ஆடல் அங்கு வந்து நின்றிருந்தாள். சாந்தியை பார்த்து ஷாக் ஆனவள் எதுவும் பேசாமல் அப்படியே விக்ரமன் அருகில் நின்றிருக்க விக்ரமனும் ஆடலை தான் பார்த்தான். சாந்தி அவளிடம், ஆடல் அரிசிதானா உன் பேரு? ஆமா, இங்க என்ன பண்ற? சார் உங்க கூடவா வந்தா இவ என சந்தேகமாக கேட்க ஆடலும் விக்ரமனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். விக்ரமன் சுதாரித்து கொண்டு, சாச்சா, நான் எதுக்கு இந்த பொண்ணு கூட வரப்போறேன்? நான் சும்மா ஷாப்பிங் வந்தேன், இந்த பொண்ணு தனியா வந்திருக்கோம், நம்மள பார்த்ததான் ஷாக் ஆகியே நின்றுக்கோம் என உண்மையைப் போல் சொல்லவும் சாந்தி நம்பிவிட்டார். ஆடல் அவன் பேசுவதை கேட்க கேட்க உறைந்த சிலை போல தான் நின்றிருந்தாள். அவளுக்கு விக்ரமன் நடந்து கொள்ளும் விதம் மிகுந்த வலியை கொடுத்தது. ஆடல் இன்னும் சிறிது நேரம் அங்கே இருந்தால் அழுது விடுவோம் என்று வேகமாக எதுவும் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு நகர பார்க்க சாந்தி அவளை, ஆடல் ஒரு நிமிஷம் என தடுத்து நிறுத்தினார். ஆடல் நின்று அவளை திரும்பி என்ன என்பது போல் பார்க்க, ஆமா, நீ தனியாவா வந்த? எல்லாம் உன் லவ்வர் கூட வந்தியா? இன்னைக்கு சண்டே, என்ன பொய் சொல்லிட்டு வந்தம்மா உன் வீட்ல என்று நக்கலாக கேட்க ஆடல் கடுப்பானாள். ஆமா மேம், என் லவ்வர் கூட தான் வந்த, ஆனா இப்ப பிரேக்கப் ஆகிடுச்சு, அதான் நான் மட்டும் தனியா போறேன் என கலங்கிய விழிகளுடன் விக்ரமனை பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அவள் செல்வதையே வெறித்து பார்த்தவன் பின் சாந்தி அழைத்ததில் நினைவுக்கு வந்தவன் மாலில் இருந்த ஐஸ்கிரீம் பார்லருக்கு சென்றனர். விக்ரமனால் அங்கு நார்மலாக இருக்க முடியவில்லை. அவனுக்கு ஆடல் கலங்கிய விழிகளுடன் அவனை அடிப்பட்ட பார்வை பார்த்தது மட்டுமே ஞாபகத்தில் இருக்க சாந்தியிடம் பேச துளியும் விருப்பமில்லாமல் அமர்ந்திருந்தான். சார், உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என சாந்தி விக்ரமனை அழைக்க விக்ரமன் பதில் பேசாமல் அமர்ந்திருந்தான். ஹலோ சார் என அவன் கையை பிடித்து உழுக்க உடனே நினைவுக்கு வந்தவன், சொல்லுங்க மேம் என கேட்க, என்ன சார் பகல் கனவா என சிரித்து கொண்டே கேட்கவும், அப்படிலாம் இல்ல மேம், என்ன சொல்றீங்க என விக்ரமன் கேட்க, அது உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ சார் என வெட்கப்பட்டு கொண்டே சொல்லவும் விக்ரமனுக்கே அதிர்ச்சியாயிருந்தது. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும், நீங்களாம் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை, அதான் நானே சொல்லிட்டேன். சொல்லுங்க சார், எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம் என்று கேட்க விக்ரமன் அவளை அழுத்தமாக பார்த்துவிட்டு பின், மேம், நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளவுதான், உங்க மேல துளி கூட அப்படி ஒரு எண்ணம் இல்ல, சாரி மேம் என எழ பார்க்க, சார் உக்காருங்க, பேசிட்டு இருக்கான்ல, எழுந்து போனா என்ன அர்த்தம்? என்ன விளையாடுறீங்களா? காலேஜுக்கே தெரியும் நீங்களும் நானும் லவ் பண்றது என்றதும் விக்ரமன் அதிர்ந்து, வாட், லவ் பண்றோமா? என்ன உளறீங்க? நான் என்னைக்காச்சும் உங்ககிட்ட அப்படி சொல்லியிருக்கனா என கேட்க சாந்தி, இல்ல, ஆனா நீங்க என்கிட்ட பேசுறத வச்சு நான் என்ன லவ் பண்றீங்கன்னு நினைச்சேன். அவ்வளோ ஏன், நம்ம காலேஜ் முழுக்க அப்படிதான் பேசிக்கிறாங்க, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா என கேட்க விக்ரமனுக்கு ஏதோ ஒன்று புரிவது போல் இருக்க தலையில் கை வைத்து அப்படியே அமர்ந்து விட்டான். சார், என்னாச்சு, எனி ப்ராப்ளம் என்றதும், எனக்கு நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளோதான் மேம், என் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா, நீங்களா ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு பேசாதீங்க. காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இப்படி ஒரு விஷயம் பரவி இருக்கிறதே எனக்கு தெரியாது. இனிமே நீங்க நல்ல ஒரு ஃப்ரெண்டா பேசினா அங்க நான் இருப்பேன், அத தவிர என்ன வேற மாதிரி நீங்க நினைச்சு பேசினா ஒரு நிமிஷம் கூட நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன், பை என்றவன் அவ்விடம் விட்டு நகர்ந்தவன் பார்க்கிங் சென்று தனது பைக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டான். செல்லும் வழி முழுக்க நிறைய கேள்விகளும் யோசனையும் ஆடலின் முகமும் அவன் கண் முன்னே வந்து சென்றது. இங்கு ஆட்டோ பிடித்த ஆடல் அழுகையை அடக்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்தவள் பார்வதியை பார்க்காமல் தனது அறைக்கு சென்று விட்டாள். வேகமாக தனது துணிகளை எடுத்து தனது பெட்டியில் வைத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் சென்று முகத்தை அழுதது தெரியாமல் இருக்க நன்கு அழுத்தி கழுவியபடியே இருந்தாள். முகத்தில் தண்ணீர் தெளிக்க தெளிக்க கண்களில் கண்ணீர் வழிந்த வண்ணம் இருந்தது. அழுகையை அடக்க அடக்க துக்கம் நெஞ்சை அடைப்பது போல இருந்தது. ஆடல் வெகுவாக மன அழுத்தத்திற்கு ஆளானாள். அவன் பேசாமல் இருந்த போது கூட இவளுக்கு பெரிதாக வலிக்கவில்லை. அவனுடன் ஒரே அறையில் தங்கிக் கொண்டு அவன் முகத்தை பார்த்து ரசித்தபடி இருந்தாலே போதும் என்றே தோன்றியது. ஆனால் இன்று அவன் யாரோ போல் தன்னை சித்தரித்து பேசியது பெரிய மனவலியை கொடுத்தது. வேகமாக மூச்சை இழுத்து விட்டவள்
மீண்டும் ஒருமுறை முகத்தை கழுவிவிட்டு பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து தன் பெட்டியை தூக்க அவள் இருக்கும் அறையின் கதவு திறக்கப்பட்டது. யாரென்று நிமிர்ந்து பார்க்கும்போது விக்ரமன் தான் உள்ளே நுழைந்திருந்தான். ஆடல் கையில் லக்கேஜுடன் நிற்பதைக் கண்டவன் கதவை மேல் தாழ்பால் போட்டுவிட்டு கதவில் சாய்ந்தபடி கை கட்டி நின்று கொண்டு அவளையும் கையில் உள்ள லக்கேஜையும் உற்று பார்த்தான். மேடம் எங்க அவசரமா கிளம்பிட்டீங்க, அதுவும் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு என்று அழுத்தி கேட்க ஆடல் கீழே தலையை குனிந்து கொண்டு, சார் தள்ளுங்க, நான் என் வீட்டுக்கு போகணும் என மெதுவாய் சொல்லவும், ஓ அப்ப இது யார் வீடு என புருவம் உயர்த்தி கேட்கவும், இது உங்க வீடு, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் போகணும் என்று கதவை நோக்கி செல்ல அவன் நகரவில்லை. அப்படியே அவளை பார்த்தவன், எத்தனை நாள் அங்க தங்க போற, நானே கொண்டு போய் விடுறேன் என்றதும், தேவையில்ல சார், ஆட்டோ பிடிச்சு எனக்கே போக தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம், எத்தனை நாளானாலும் எத்தனை வருஷமானாலும் சரி, இனி நான் இங்க வரப்போறதில்ல என அழுத்தமாக சொல்ல, என்ன சொல்ற, இனி இங்க வரலனா என்ன அர்த்தம், இதுதான் உன் வீடு, ஐ மீன் உன் புருஷன், நான் இங்கதான் இருக்கேன், அப்போ நீயும் இங்கதான் இருக்கணும், உனக்கு இதெல்லாம் புரியலையா என பல்லை கடிக்க ஆடல் வெறியானாள். ஓ புருஷ விடா இது, இதுவா, அப்ப சொல்லுங்க சார், நீங்க என் புருஷன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. போதும் சார், எதுவும் பேச வேணாம், எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, எனக்கு எங்க அப்பாட்ட போகணும், ப்ளீஸ் கதவை தரங்க என்று சோர்வாய் சொல்ல, இப்ப என்ன சொல்ல வர, நீ போயிட்டு எப்ப வருவன்னு கேட்டேன், அதுக்கான பதில சொல்லிட்டு போ என்றதும், யோ புரியல உனக்கு, நான் தான் இனி இங்க வரமாட்டேன்னு சொல்றேன்ல, எனக்கு டைவர்ஸ் கொடியா என வெறியில் கத்திவிட விக்ரமன் அதிர்ச்சியாக நின்றிருந்தான். அதை கண்டு கொள்ளாமல் கதவை திறக்க கைப்பிடியை பிடிக்கப் போக அவளது கையை பிடித்து தரவென இழுத்து வந்து பெட்டில் தள்ளினான். என்னடி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற, என்கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு வேற யார கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஐடியால இருக்கீங்க மேடம் என நக்கலாக கேட்க, நான் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு என்ன அதை பத்தி கவலை, நீங்க யாரு எனக்கு என்றதும் அவள் வாயிலேயே சுண்டினான். தேவையில்லாம பேசி என்ன வெறுப்பேத்தாத, இப்ப என்ன நடந்துச்சுன்னு பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்க, நீ இன்னும் சின்ன பிள்ளைதான், அத மறந்துடாத என்றதும், நான் சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ அது எதுக்கு உங்களுக்கெல்லாம், கதவை திறங்க நான் போறேன் என மீண்டும் பெட்டில் இருந்து எழ அதற்கு மேல் விக்ரமனால் பொறுமையை கடைபிடிக்க முடியவில்லை. முகம் முழுக்க கோவத்துடன் நின்றவன், சொல்லிக்கிட்டே இருக்கா போறேன்ற, நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னா என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், ஏன்னா நீ என் பொண்டாட்டி, நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும், இந்த இடத்தை விட்டு நீ நகரவே முடியாது என்று கத்த ஆடல் அவனை நக்கல் கலந்த பார்வையுடன் பார்த்து, பொண்டாட்டியா பாரா, ஏன் இது உங்க லவ்வர் சாந்தி அணகொண்டாட்ட சொல்ல வேண்டியதானே என்றதும் விக்ரமனுக்கு ஒன்றும் புரியாமல், லவ்வரா என்ன சொல்ற நீ, அவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் அவ்வளவுதான், காலேஜ் முழுக்க அப்படி பரவி இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண என்றதும், இது என்ன புதுக்கதை, ஃப்ரெண்டாவ்ல, நல்லா இருக்கு சார் உங்க ஜோக்கு, நீங்க அதுகிட்ட வழியிறதும் அது உங்ககிட்ட குழையிறதும் அப்பப்பா பாக்க என்று முடிக்கும் முன் கோவத்தில் ஓங்கி பலார் என அறைந்திருந்தான். தொடரும்.